வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. வாழ்க்கையை வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாகம் 7, ஆனந்த வாழ்வு. நாம் ஒவ்வொருவரும் ஆனந்தமாக வாழ விரும்பினால் ஆன்மா பற்றிய அறிவும் தெளிவும் வேண்டும் என்று இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் கூறும் விளக்கத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் ஆனந்தம் வேண்டும் என்று விரும்பாதவர்கள் யார்? எல்லோரும் ஆனந்தமாக வாழத்தான் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் வாழ முடிகிறதா? கேட்க வேண்டிய கேள்வி. நடப்பது நடக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர உண்மையை அறிய வேண்டும், வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் நற்பலனை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை யாருமே சிந்திப்பதில்லை. ஒன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆனந்தம் என்பது ஏது? ஆன்மாவின் அர்த்தம். ஒரு ஆனந்தம் ஒருவனுக்கு வர வேண்டும் என்றால் ஆன்மாவை பற்றிய தெளிவு முழுமையாக அவனுக்கு வேண்டும். ஆன்மா அறிவை பெறுவதனால் என்ன லாபம் என்று கேட்டீர்கள் என்றால், எதை பற்றியும் கவலை இருக்காது, எதை பற்றியும் சட்டை செய்ய வேண்டிய, ஏனென்றால் நடப்பவைகள் எல்லாம் நடந்தே தீரும் என்கின்ற பொழுது ஆன்மா அதனுடைய தன்மைக்கு தக்கவாறு அப்படியே இருக்கும். நன்றாக பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய முன்ஜென்ம கர்மாவிற்கு தக்கவாறு எழுதப்பட்ட விதியின் தன்மைக்கு தக்கவாறு நடக்கிறது என்கின்ற துணிவு வரவரை, என்கின்ற தெளிவு வரவரை நாம் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போராடி கொண்டே இருப்போம், போட்டி போட்டுக் கொண்டே இருப்போம். அடுத்தது இதை சாதிக்க வேண்டும், அதை சாதிக்க வேண்டும் என்று மன நிம்மதியை அற்று அலைந்து கொண்டிருப்போம். இதனால் என்ன லாபம்? நினைத்தவை எல்லாம் கைகூடியது உண்டான்? நிச்சயமாக இல்லை. நினைத்ததெல்லாம் நடக்கும் என்றால் அவர்கள் மேல்நிலைக்கு சென்றிருக்க வேண்டுமே. எனவே வாழ்வில் நாம் இருக்கின்ற நிலை என்பது முன்னால் நாம் செய்த நன்மை தீமைக்கு தக்கவாறு கர்மா வழங்கிய ஒரு கொடை என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆன்மா மீண்டும் எங்கிருந்து வந்ததோ அங்கு போய் சேர வேண்டும் என்றால், அதுதான் ஆன்மாவினுடைய அந்தம். இறையோடு சேர வேண்டும். இறையோடு சேர வேண்டும் என்றால் அதற்கு கர்ம பதிவுகள் இருக்கக்கூடாது. கர்ம பதிவுகள் இல்லாமல் இருந்தால்தான் ஆன்மா விடுதலை அடைய முடியும். நன்றாக சிந்திக்க, ஆன்ம விடுதலை எப்பொழுது கிடைக்கும் என்றால் கர்ம பதிவற்று. எனவே வாழ்க்கையில் நடக்கின்ற சிறு சிறு விஷயங்களுக்கு கூட நாம் கவலைப்பட்டு அதை நினைத்து புலம்பிக் கொண்டு ஒன்றை இன்னொன்றாக மாற்றி மாற்றி செய்வதனால் எந்த தீர்வும் வருவதில்லை. இதற்கு ஒரே வெடிவு எது என்றால், கவலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால், மீண்டும் கவலையே படாத ஒரு வாழ்வை அடைய வேண்டும் என்றால், நீங்கள் நிச்சயமாக இறையை சரணாகதி ஆகியே வைப்பது. இறையிடம் சரணடைகின்ற பொழுது மட்டும்தான் உங்கள் ஆன்மா எதை பற்றியும் சிந்திக்காது, எந்த கவலையும் ஆனும். ஏனென்றால் நிரந்தரத்தை அடைய போகிறோம் என்கின்ற ஆனந்தமே அதற்கு இந்த பிறவியை பற்றிய கவலைகள் எல்லாம் தூர விட்டுவிடும். எனவே ஆன்மா ஆனந்தம் அடைகின்ற பொழுது நீங்களும் தானே ஆனந்தம் அடைவீர்கள். எனவே கவலைகளை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் இறையை சதா காலமும் நினைத்து கொண்டு தூய்மையாக பரிசுத்தமாக யாருக்கும் எந்த தவறும் செய்யாத வண்ணம் புது கர்மா உருவாகாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிவு வரை ஆனந்தத்தை தரும் என்பது திண்ணம். வாழ்வோம்.